இயேசு ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லயும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், காம்ப்ரமைஸ் ஆகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 16 வசனம் 23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடறலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். But he turned and said unto Peter, Get thee behind me, Satan, thou art an offense unto me, for thou savourest not the things that be of God, but those that be of men. Matthew chapter 16 verse 23. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, பேதுரு இயேசு கிறிஸ்துக்கு ஒரு அட்வைஸ் பண்றாரு. இயேசு கிறிஸ்து அதற்கு உடன்படாமல், அதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகல. அதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகாம என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு பின்னாக போ சாத்தானே, இந்த மாதிரியான காரியங்கள் எனக்கு கொண்டு வராத, எனக்கு பிடிக்கல, கொண்டு வராத. ஏன்னா இது தேவனுக்கு ஏற்ற காரியம் கிடையாது, மனுஷருக்குரிய காரியத்தை நீ சிந்திக்கிற அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில காம்ப்ரமைஸ் ஆகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம இன்னைக்கு நிறைய நேரத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் காம்ப்ரமைஸுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாம நிறைய இடத்துல அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிடுறோம். இது நம்ம அக்செப்டபிள் கிடையாது. கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்தோட நம்மளுக்குரிய காரியம், நம்மளோட ஓட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஷிப் அது லேண்ட்ல நிக்கிறப்போ எந்த ப்ராப்ளம் கிடையாது, சேஃபா நிக்கும். ஆனா ஷிப் எதுக்காக உண்டாக்கப்பட்டது அப்படின்னா, கடல்ல செயிலிங் போறதுக்காக. இத போலதான் இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனா, தேவனுடைய பிள்ளையா, உலகத்தை விட்டு நம்ம விலகி இருக்கும் போது நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா நம்ம உருவாக்கப்பட்டது உலகத்தோட ஓடுவதற்கு, உலகத்தை தேவன் பால் திருப்புவதற்கு. இதை நம்ம இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம இன்னைக்கு ஒரு மனிதனாக நம்ம இருக்கிற சொசைட்டில, நம்ம இருக்கிற பீப்புளோட நம்ம கட்டாயம் அட்ஜஸ்ட் பண்ணித்தான் வாழணும். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையாக தேவனுக்குரிய சில காரியங்கள்ல காம்ப்ரமைஸ் கிடையவே கிடையாது. தேவனுக்குரிய காரியத்துல வைராக்கியமா நிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது. இது நமக்கு புரியுதா? நம்ம நிறைய நேரத்துல இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் எப்படி மரிக்க போகிறேன், எப்படி பாடுபட போகிறேன் அப்படின்னு சீசரிடத்துல சொல்றாரு. இம்மிடியேட்டா அங்க பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னா, இயேசுவை தனியா கூட்டிட்டு போய், இதெல்லாம் உங்களுக்கு நடக்க கூடாது இயேசுவே, இது வேண்டாம் அப்படின்றாரு. நம்ம கொஞ்சம் ஒரு மனிதனாக யோசித்தா அப்படின்னா இது கரெக்ட். அவர் பீட்டர் சொன்னது எக்ஸாக்டா நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா, நம்ம இருக்கோம், நம்ம கூட இருக்கிறவங்க சில கஷ்டமான காரியத்துல போறாங்க, சில விஷயம் பண்ணுனா அவங்க லாக் ஆயிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சா நம்ம இம்மிடியேட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்படி நடக்காதீங்க, இந்த மாதிரி பண்ணா நீங்க கஷ்டப்படுவீங்க அப்படின்னு ஒரு வான் பண்ணுவோம். அதத்தான் இந்த இடத்துல பேதுரு சொல்லுகிறார். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரை சாத்தானேன்ட்டாரு. உன்னுடைய எண்ணம் தேவனுக்குரியதா இல்ல மனுஷனுக்குரியதா இருக்கு அப்படின்னு. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, இதே பேதுருவை இயேசு கிறிஸ்து தன்னை சபித்த போது, தன்னை மறுதளித்த போது, இந்த மனுஷனை யாருன்னே தெரியாது அப்படின்னு திட்டினப்போ அவர் மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு. அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட். எனக்கு நீ தீங்கு இழைத்த போதும், என்னை நீ தெரியாதுன்னு மறுதளித்த போதும் உன்னை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ப்பா, நான் உன்னைய அட்ஜஸ்ட் பண்ணி ஏத்துக்கிறேன், நீ தெரிந்த தவறை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மன்னித்தார். ஆனால் எது தேவனுடைய சித்தமோ, இந்த பாடுகள் பட வேண்டியது தேவனுடைய சித்தமா இருக்கிறது, அதுக்கு அகைன்ஸ்டா பேதுரு பேசுறப்போ இங்க இம்மிடியேட்டா நோ காம்ப்ரமைஸ். அதாவது நீ எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு ஒரு கடினமான வார்த்தையை இயேசு கிறிஸ்து உபயோகிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்துவுக்குரிய காரியத்திலே வைராக்கியமா இருக்கிறோமா? அதுல எந்தவித அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லாம நோ காம்ப்ரமைஸ் அப்படின்ற அந்த ஸ்டாண்ட்ல நம்ம நிக்கிறோமா?
நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம எப்போ தேவனுக்காய் வைராக்கியமாக நோ காம்ப்ரமைஸ் அந்த ஸ்டாண்ட்ல நிக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்போது தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் எங்களோடு இருக்கிற எல்லாரையும் நேசித்து வாழ, அவங்களோடு அட்ஜஸ்ட் பண்ணி உலகத்தோடு அப்பா ஒத்து வாழ ஆவியானவர் நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆனாலும் தகப்பனே, எங்களுக்குரிய அந்த பவுண்டரிஸ்ல நாங்க நின்று தேவனுக்காய் வைராக்கியமாய் நிற்கிற பிள்ளைகளா இருக்கிற அந்த பாக்கியத்தை, அந்த ஞானத்தை எங்களுக்கு தாங்கப்பா. நோ சொல்ல வேண்டிய இடத்துல நாங்க கண்டிப்பா நோ சொல்லுகிறவர்களா இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.